நிலவில்லா இரவு. அப்போது நள்ளிரவு 12 மணி இருக்கும். வீடே ஆழ்ந்த அமைதியில் மூழ்கி இருந்தது. ஜன்னலுக்கு வெளியே அடர்ந்த இருள் சூழ்ந்திருக்க அந்த பெரிய பங்களாவில் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் மட்டுமே எதிரொலித்து கொண்டிருந்தது. பகல் முழுதும் ஓய்வில்லாமல் உழைத்த களைப்பில் என் உடம்பின் ஒவ்வொரு நரம்பும் வலித்தது. பெற்றோரை இழந்து ஆதரவின்றி அத்தையின் நிழலில் தஞ்சமடைந்த எனக்கு இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியை விட கேவலமான வாழ்க்கைதான் கிடைத்திருந்தது. சமையல் அறையில் எஞ்சியிருந்த பாத்திரங்களை தேய்த்து முடித்துவிட்டு தொண்டை வறட்சியால் எழுந்த தாகத்திற்காக தண்ணீர் குடிக்க கூஜாவை நோக்கி சென்றேன். கூஜாவில் தண்ணீரை ஊற்றி குடிக்கும்போது ஹாலின் ஓரத்தில் இருந்த சிவகாமி அத்தையின் அறையிலிருந்து மெல்லிய குரலில் யாரோ பேசுவது கேட்டது. வழக்கமாக அத்தை இந்த நேரத்தில் தூங்கிவிடக்கூடியவர். இந்த நள்ளிரவு நேரத்தில் அத்தை யாருடன் பேசுகிறார் என்ற சந்தேகத்துடன் நான் அந்த வழியை கடக்க முயன்ற போது கதவின் இடைவெளி வழியாக பரவிய வெளிச்சமும் அத்தையின் பதற்றமான குரலும் என் கவனத்தை ஈர்த்தன. அவன் கேட்கும் தொகையை கொடுத்துவிடு, ஆனால் இந்த விஷயம் காவ்யாவிற்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிந்தால் எல்லாமே பாழாகிவிடும் என்ற அத்தை யாருக்கோ எச்சரிக்கை தொனியில் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். நான் திடுக்கிட்டு நின்றேன். அத்தை எதை பற்றி பேசுகிறார்? என் தங்கை போன்ற காவ்யாவிற்கு தெரியக்கூடாதா? அந்த ரகசியம் என்ன? சிந்தனையில் ஆழ்ந்தபடியே நான் பின்வாங்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக என் கால் அங்கே இருந்த ஒரு சிறிய பித்தளை தட்டின் மீது பட்டு லேசான சத்தம் எழுப்பியது. அடுத்த கணமே படாரென கதவு திறந்தது. அத்தை சிவகாமி வெளியே வந்தார். வெளியே நின்று கொண்டிருந்த என்னை பார்த்ததும் அவருடைய முகத்தில் ஒரு கணத்தில் அதிர்ச்சியும் அடுத்த கணத்தில் கொடூர கோபமும் மின்னியது. என் நெற்றியில் வேர்வை துளிகள் அரும்பின. பயத்தில் என் கால்கள் நடுங்கின. பாய்ந்து வந்து என் கையை பற்றி முறுக்கிய அத்தை, உனக்கு அவ்வளவு தைரியமாடி என் அற வாசலில் நின்று என் பேச்சை ஒட்டு கேட்கிறியா? இரு, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று உருமினார். இல்லை அத்தை, நான் தண்ணீர் குடிக்கத்தான் வந்தேன், எதுவும் கேட்கவில்லை என்று நடுங்கும் குரலில் கூறியபடி நிலை குலைந்து போய் அவர் கால்களில் விழுந்தேன். என் பெயர் மதிவதனி. எல்லோரும் என்னை மதி என்று அழைப்பார்கள். சிவகாமி அத்தை என் முடியை பற்றி தூக்கி மரியாதையாக சொல்லிவிடு மதி. என்னென்ன கேட்டாய்? ஏதாவது வெளியே சொன்னாய் என்றால் இந்த வீட்டில் இருந்து பிணமாகத்தான் வெளியே போவாய் என்று கோபத்தின் உச்சத்தில் மிரட்டினார். அவரது கண்கள் காட்டிய கொடூர வெறியில் நான் எத்தகைய ஆபத்தான ரகசியத்தின் விளிம்பில் நிற்கிறேன் என்பது எனக்கு தெளிவாக புரிந்தது. அந்த நிலவில்லா இரவில் என் வாழ்க்கையின் இருண்ட அந்த பகுதி ஒன்று தொடங்கப் போவதை நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. சின்ன வயதிலிருந்து என்னை பார்ப்பவர்கள் அனைவரும் மதிக்கு என்ன ஒரு அழகான கண்கள், முகத்தில் எவ்வளவு அப்பாவித்தனம் என்று பாராட்டுவார்கள். ஆனால் அந்த அழகு எனக்கு எந்த மகிழ்ச்சியையும் தரவில்லை. ஏனெனில் வாழ்க்கை எனக்கு மிக சிறிய வயதிலேயே தாங்க முடியாத துயரங்களை கொடுத்திருந்தது. என் அம்மா அப்பா தான் என் உலகம். நான் அவர்களின் ஒரே செல்ல மகள். பொருளாதார ரீதியாக நாங்கள் பெரிய பணக்காரர்கள் இல்லை என்றாலும் அன்பிற்கு எந்த குறையும் என்று என்னை வளர்த்தார்கள். மாலை நேரங்களில் அப்பா வேலை முடிந்து வரும்போது எனக்கு பிடித்த இனிப்புகளையும் அம்மா சிரித்த முகத்துடன் ஊட்டிவிடும் உணவையும் நினைத்தால் என் நெஞ்சம் இப்போதும் கனக்கும். நான் நல்லா படித்து பெரிய ஆளாகி டாக்டர் ஆகி உங்கள் 2 பேரையும் பெருமைப்படுத்துவேன்பா என்று நான் மழலை மாறாமல் சொல்லும் போதெல்லாம் அப்பா என் தலையை கோதி, என் பொண்ணு நிச்சயமா சாதிப்பா, உன்னை பெரிய டாக்டர் ஆக்குறது தான் என் வாழ்நாளின் லட்சியம் என்பார். அம்மாவும் தன் கண்மணியை பார்த்து பெருமையோடு புன்னகைப்பாள். ஆனால் விதி வேறு விதமாக கணக்கு போட்டிருந்தது. என் வாழ்வின் வசந்தத்தை ஒரே அடியில் பறிக்க காத்திருந்தது. எனக்கு அப்போது 14 வயது. ஒரு மழைக்கால நாளில் அம்மாவும் அப்பாவும் ஒரு முக்கியமான குடும்ப வேலையாக பக்கத்து நகரத்திற்கு சென்றார்கள். சீக்கிரமா திரும்பி வந்துடுவோம் மதி, பத்திரமா இரு என்று என் நெற்றியில் முத்தமிட்டு சென்றார்கள். மாலை நேரத்திற்காக ஆவலுடன் காத்திருந்தேன். நேரம் நகர நகர என் நெஞ்சில் ஏதோ இனங்காண முடியாத பயம் சூழ்ந்தது. இரவு வந்தது. ஆனால் அவர்கள் வரவில்லை. திடீரென வாசலில் பல குரல்கள் கேட்டன. நான் ஓடி சென்று கதவை திறந்தேன். முகத்தில் சோகத்தை போர்த்தியபடி ஊர் பெரியவர்கள் சிலர் எங்கள் வீட்டு வாசலில் திரண்டு நின்றார்கள். அவர்களின் முகத்தை பார்த்தபோதே என் உள்ளுணர்வு ஏதோ அசம்பாவிதம் நடந்துவிட்டதை உணர்த்தியது. கூட்டத்தில் இருந்த பெரியவர் ஒருவர் என் தலையில் கை வைத்து தழுதழுத்த குரலில், மதி, ரோட்டோர விபத்துல உங்க அம்மாவும் அப்பாவும் என்றார். அதற்கு மேல் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என் காதில் விழவில்லை. என் தலை சுற்றியது. கண்கள் இருண்டன. என் உலகம் ஒரே அடியில் நொறுங்கி போனது.
கதறி அழுத என் குரல் அந்த வீட்டின் நாலா பக்கமும் எதிரொலித்தது. ஆனால் என்னை தேற்றி அணைத்து கொள்ள என் அம்மாவோ அப்பாவோ அங்கு இல்லை. பெற்றோரின் இறுதி சடங்குகள் முடிந்து அனாதையாய் நின்ற என்னை என் சொந்த சிவகாமி அத்தை தன் வீட்டிற்கு அழைத்து போனார். இனி இவ என் பொறுப்பு என்று ஊராரிடம் சொன்னபோது அவர் என் தாயின் ஸ்தானத்தில் நின்று என்னை காப்பாற்றுவார் என்றே நான் நம்பினேன். ஆனால் அந்த பெரிய பங்களாவின் கதவுகள் எனக்கு பின்னால் மூடப்பட்ட போதுதான் புரிந்தது, நான் அடைக்கலம் புகவில்லை, ஒரு சிறைச்சாலையில் அடிமையாக பூட்டப்பட்டிருக்கிறேன் என்று. என் கனவுகளும் படிப்பும் வசந்தமும் அந்த நாளோடே முற்றிலும் பறிபோயின. பெற்றோரை இழந்து அனாதையாக நின்ற எனக்கு என் தந்தையின் தங்கை சிவகாமி அத்தை தான் ஆதரவாக வந்தார். கணவனை இழந்துவிட்ட அவர் தன் ஒரே மகள் காவியாவுடன் ஒரு பெரிய பங்களாவில் தனியாக வாழ்ந்து வந்தார். ஆரம்பத்தில் ஊரார் முன்னிலையில் என் முன் அளவற்ற பாசத்தை கொட்டினார். என் தலையை கோதி அண்ணனும் அண்ணியும் இல்லாத குறையை நான் உனக்கு வைக்க மாட்டேன் மதி, இனிமே நான் தான் உனக்கு அம்மா, உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறேன் என்று கண்ணீர் மல்க கூறினார். சொந்தங்கள் அனைவரும் கலைந்து சென்ற பிறகு அப்பா என் பெயரில் விட்டு சென்ற வீட்டின் பொறுப்புகளையும் வங்கி சேமிப்பு மற்றும் சொத்து பத்திரங்களையும் பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்று கூறி தன் வசம் எடுத்துக்கொண்டார். பெற்றோர் இழந்த ஆறா துக்கத்தில் இருந்த எனக்கு அத்தையின் அந்த சொற்களும் ஆறுதலான அணைப்பும் பெரும் நம்பிக்கையை கொடுத்தன. அதனால் அவர் செய்த எதுவும் எனக்கு தவறாக தெரியவில்லை. மாறாக என் பெற்றோர் வழியில் எனக்கு கிடைத்த தெய்வமாகவே அவரை பார்த்தேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்லத்தான் அத்தையின் அந்த போலி பாசத்திற்கு பின்னால் இருந்த நிஜ கொடூர முகம் வெளிப்படத் தொடங்கியது. அத்தையின் மகள் காவியாவும் என் வயதுடையவள்தான். சின்ன வயதிலிருந்தே ஊரார் என்னை மெச்சுவது போல் காவியாவை மெச்சுவதில்லை என்ற பொறாமை அத்தையின் மனதில் நீண்ட நாட்களாகவே புகையும் தணலாக எரிந்து கொண்டிருந்தது. என் பெற்றோர் உயிரோடு இருந்தவரை அந்த பொறாமையை மனதுள்ளேயே பூட்டி வைத்திருந்த சிவகாமி அத்தை அவர்கள் மறைந்த சில மாதங்களிலேயே தன் சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்தார். முதலில் என் படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். பெண்களுக்கு எதுக்கடி இவ்வளவு படிப்பு, வீட்டோடு இருந்து சமையல் வேலையை கத்துக்கோ என்று கூறி என் பள்ளி படிப்பை நிறுத்திய போதே என் இதயம் நொறுங்கியது. டாக்டராக வேண்டும் என்ற என் தந்தையின் கனவு என் கண்ணெதிரே சிதைந்து போனது. அடுத்து வீட்டில் இருந்த வேலைக்காரர்களை ஒவ்வொருவராக வேலையை விட்டு நீக்கினார். சமையல், துணி துவைப்பது, வீட்டை பெருக்குவது, பாத்திரம் தேய்ப்பது என அத்தனை வேலைகளும் என் தலை மீது விழுந்தன. மறுபுறம் காவியாவை ஒரு இளவரசியைப் போல வளர்த்தார். அவளுக்கு விலை உயர்ந்த ஆடைகளும் நகைகளும் வாங்கி குவிக்கப்பட்டன. நான் அணிவதற்கோ பழைய கந்தல் உடைகளை கிடைத்தன. காவியாவும் தன் தாயைப் போலவே என்னை ஒரு வேலைக்காரியாகவே நடத்தினாள். என் நேரமும் அதிகாரமும் ஏளன பேச்சுகளுமே அவளிடம் இருந்து எனக்கு கிடைத்தன. அப்பா எனக்கு விட்டு சென்ற சொத்துக்கள் அனைத்தும் தன் கைக்கு வந்தவுடன் அத்தையின் முகமூடி முற்றிலும் கலன்று விழுந்தது. நான் உண்ணும் ஒரு வேளை உணவிற்கும் என் உழைப்பிற்கும் கூட அங்கே அவமானங்களே கூலியாக கிடைத்தன. அந்த பெரிய வீட்டில் நான் அன்பிற்காக இயங்கும் ஒரு அனாதையாகவும் பிரதிபலன் பாராத அடிமையாகவும் மாற்றப்பட்டிருந்தேன். இனிமே புத்தகமும் கையுமாக திரிந்தது போதும், வீட்டு வேலையை கற்றுக்கொள், அதுதான் உனக்கு பின்னாடி உதவும் என்று கூறி என் படிப்பை திடீரென நிறுத்தினாள் அத்தை. நான் நிலை குலைந்து கதறி அழுதேன். அத்தை, வேண்டாம் அத்தை, என்னை படிக்க வையுங்கள். அப்பாவுக்கு நான் டாக்டர் ஆகிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். என்னை வேலைக்காரியா ஆக்கிடாதீங்க அத்தை என்று அவர் கால்களை பிடித்து கெஞ்சினேன். ஆனால் இரக்கமற்ற அந்த பாறை மனதில் என் கண்ணீர் துளிகள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அன்று முதல் என் வாழ்க்கை ஒரு முள் பாதையாக, கேவலமான வேலைக்காரியின் வாழ்க்கையாக மாறியது. தினமும் காலை 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். வீட்டை பெருக்குவது, மாப் போட்டு துடைப்பது, அத்தைக்கும் காவியாவிற்கும் பிடித்த உணவுகளை சமையல் செய்வது, பாத்திரங்கள் தேய்ப்பது, துணிகளை துவைத்து காய போடுவது என நாள் முழுவதும் ஓயாத உழைப்பு மட்டுமே எனக்கு தண்டனையாக கிடைத்தது. சற்று ஓய்வெடுக்க அமர்ந்தால் கூட அத்தையின் காரசாரமான வசவுகள் என் காதை கிழிக்கும். சிறு தவறு நடந்தாலும் அல்லது காய்கறி நறுக்குவதில் சிறிது தாமதமானாலும், உன் பெத்தவங்க உயிரோட இருந்திருந்தா நீ இப்படி சோம்பேறியா இருந்திருக்க மாட்ட, அவங்க செத்து போய் எங்க தலையில வந்து விடிஞ்சிருக்கே என்ற அத்தையும் காவியாவும் கூர்மையான வார்த்தைகளால் என் பிஞ்சு மனதை சித்திரவதை செய்வார்கள். பெற்றவளை இழந்த என் காயத்தில் அந்த வார்த்தைகள் வேலாய் பாய்ந்து இரத்தம் சிந்த வைக்கும். காவியா பள்ளிக்கு அழகான சீருடையில் புன்னகையோடு கிளம்பி செல்வதை பார்க்கும்போது என் நெஞ்சம் வெடித்துவிடும். நானோ அழுக்கு சேலையோடு
சமையலறை புகைக்குள் புகைய வேண்டியிருந்தது. இரவில் எல்லாரும் சாப்பிட்டு முடித்து தூங்கிய பிறகு வீட்டின் மூலை பகுதியில் இருந்த ஜன்னல் கூட இல்லாத என் சிறிய இருட்டு அறையில் அமர்ந்து அம்மா அப்பாவின் புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டு கண்ணீர் வடிப்பேன். ஏன்பா என்னை விட்டுட்டு போனீங்க, என்னை இந்த நரகத்துல தனியா தவிக்க விட்டுட்டீங்களே என்று விம்மி விம்மி அழுவேன். ஊரார் யாராவது என்னை பார்த்து நலம் விசாரித்து விடுவார்களோ, அத்தையின் கொடுமைகள் வெளியே தெரிந்து விடுமோ என்ற பயத்தில் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதையே முற்றிலும் நிறுத்திவிட்டார் அத்தை. வாசல் கதவு கூட எனக்கு பூட்டப்பட்டது. அந்த 4 சுவர்களுக்குள் என் உலகமும் என் எதிர்கால கனவுகளும் முற்றிலும் சுருங்கி போயின. நான் வாழும் பிணமாய் அந்த பங்களாவிற்குள் முடங்கி போனேன். வீட்டுக்கு வரும் சொந்தங்களோ அல்லது அண்டை வீட்டாரோ என்னை தற்செயலாக பார்த்து, பாவம் மதி எவ்வளவு லட்சணமான பொண்ணு, அவ கண்ணில் இருக்கும் லட்சணம் காவியா கிட்ட கூட இல்லை, சின்ன வயசுலேயே பெற்றவங்களை இழந்து அனாதை ஆயிட்டாளே என்று பரிதாபப்பட்டு பேசினால் போதும், அத்தையின் முகம் உடனே கருத்துவிடும். பொறாமையும் ஆத்திரமும் அவர் கண்களில் கனலாக எரியும். அந்த ஆத்திரத்தின் எதிரொலி விருந்தினர்கள் சென்ற மறு கணமே என் மீது அடியாகவும் வசவாகவும் விழும். உன் போலியான மூஞ்சியை காட்டி எல்லாரையும் மயக்க பார்க்கிறியாடி, அந்த ஆத்தா மாதிரி நீயும் நடிச்சு ஏமாத்த பார்க்கிறியா என்று என் தாயின் பெயரையும் இழுத்து பேசி அத்தை என் மனதை ரணமாக்குவார். காவியாவும் தன் தாயின் நிழலாகவே வளர்ந்தாள். யாராவது என்னை பாராட்டினால் போதும், அவளால் அதை தாங்கவே முடியாது. பல நாட்கள் என்னுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் முகத்தை திருப்பிக் கொள்வாள். அது மட்டுமின்றி தன் விலை மதிப்பற்ற ஆடைகளையோ அல்லது நகைகளையோ தானாகவே மறைத்து வைத்துவிட்டு, அம்மா மதிதான் என் பொருளை திருடிட்டா என்று அத்தையிடம் பொய்யாக பழி சுமத்துவாள். அதை சாக்காக வைத்து கொண்டு அத்தை சிவகாமி பிரம்பால் என்னை அடித்து நொறுக்குவார். திருட்டு சிரிக்கி என்று என் மேல் அபாண்டமான பழியை சுமத்தி அன்றைய முழு உணவையும் நிறுத்தி விடுவார். அவர்கள் காட்டிய கொடூர வெறுப்புக்கும் தினமும் அனுபவித்த உடல் மற்றும் மன சித்திரவதைகளுக்கும் நடுவிலும் என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும். என் அம்மா அப்பாவின் ஆசீர்வாதத்தால் நான் இந்த நரகத்திலிருந்து தப்பிப்பேன். அவர்கள் என் மீது பெருமைப்படும்படியான காலம் நிச்சயமாக வரும் என்ற ஒரே ஒரு மெல்லிய நம்பிக்கை மட்டும் என் மனதின் ஏதோ ஒரு மூலையில் அகல் விளக்காய் ஒளிர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த சிறிய நம்பிக்கையை அடியோடு உலுக்கி என் வாழ்வையே தலைகீழாக மாற்றப் போகும் ஒரு கொடூரமான திருப்பம் என் வாழ்க்கையில் வெகு விரைவில் வரப்போகிறது என்பதை நான் அப்போது அறியவில்லை. கடந்த சில மாதங்களாகவே ஒரு விசித்திரமான விஷயத்தை நான் கவனித்து வந்தேன். நள்ளிரவில் வீடே ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கி இருக்கும் வேளையில் அத்தையின் அறையிலிருந்து மெல்லிய ரகசிய குரல் ஒன்று கசிந்து கொண்டே இருக்கும். வழக்கமாக அத்தை சீக்கிரமே தூங்கிவிடக்கூடியவர். அப்படியே யாராவது தொலைபேசியில் அழைத்தாலும் உரத்த குரலில் ஆளுமையோடு பேசுவதுதான் அவருடைய இயல்பு. ஆனால் இந்த நள்ளிரவு நேரத்து பேச்சுகள் மட்டும் எப்போதும் மிகவும் தாழ்ந்த தொனியிலும் பதற்றத்துடனுமே இருக்கும். ஆரம்பத்தில் தொழில் ரீதியான ஏதோ ஒரு சொந்தக்காரரின் பிரச்சனைக்காக பேசுகிறார் என்றுதான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த பேச்சுகளின் அடர்த்தியும் அத்தையின் நடத்தையும் என் மனதில் பல சந்தேக விதைகளை தூவின. அன்று அமாவாசை இரவு. சுற்றிலும் அடர்ந்த இருள். வழக்கம் போல அத்தைக்கும் காவியாவிற்கும் இரவிலும் வேலை செய்து கொடுத்துவிட்டு சமையலறையில் குவிந்திருந்த பாத்திரங்களை தேய்த்து முடித்த போது நேரம் நள்ளிரவு 12ஐ தாண்டி இருந்தது. தொண்டை வறட்சியால் எழுந்த தாகத்தை தீர்க்க பூஜாவை நோக்கி சென்றேன். அப்போது வீட்டின் அமைதியை கிழித்து கொண்டு அத்தையின் அறையிலிருந்து மீண்டும் அந்த உரையாடல் கேட்டது. இந்த முறை குரலில் முன்பெப்போதும் இல்லாத ஒரு கொடூரமான சாமர்த்தியமும் அவசரமும் கலந்திருந்தது. என் கால்கள் தானாகவே அத்தையின் அறைவாசலை நோக்கி நகர்ந்தன. இதய துடிப்பு அதிகரிக்க மூச்சை அடக்கி கொண்டு கதவின் சிறு இடைவெளி வழியே உள்ளே எட்டி பார்த்தேன். அறையில் குறைந்த வெளிச்சம் தரும் ஒரு மேஜை விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. அத்தை அறையின் நடுவே குறுக்கும் நெடுக்குமாக நடந்தபடியே தொலைபேசியை காதில் பிடித்து பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய முகம் பயத்திலும் ஆத்திரத்திலும் விகாரமாக காட்சியளித்தது. நீங்க பயப்படாதீங்க, சரக்கு ரொம்ப பத்திரமா இருக்கு, கரெக்ட் டைமுக்கு வந்து சேரும். இத்தனை வருஷமா உங்க கூட வேலை செய்கிறேன், என்னை நம்ப மாட்டீங்களா என்று அத்தை எதிர்முனையில் இருப்பவரிடம் பேசி கொண்டிருந்தார். சரக்கா? என்ன சரக்கு? அத்தை என்ன வியாபாரம் செய்கிறார்? என் மனதிற்குள் கேள்விகள் தீயாய் எழுந்தன. அடுத்த கணமே அத்தையின் குரல் இன்னும் தாழ்ந்து எச்சரிக்கை துணிக்கு மாறியது. அந்த பழைய கேஸை
தூசி தட்டக்கூடாதுன்னு தானே அவனுக்கு கேட்கிற பணத்தை கொடுத்தேன். அப்புறம் ஏன் திரும்பவும் மிரட்டுறான்? அவன் கேட்கும் தொகையை கொடுத்து வாயை மூடுங்க. ஆனால் இந்த விஷயம் காவ்யாவிற்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிந்தால் எல்லாமே பாழாகிவிடும். இதை கேட்டதும் என் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. காவ்யாவிற்கு தெரியக்கூடாது என்று அத்தை மறைக்கும் அந்த சட்டவிரோதமான ரகசியம் என்ன? பழைய கேஸ் என்று அவர் எதை குறிப்பிடுகிறார்? என் மூளை தீவிரமாக சிந்திக்க தொடங்கியது. என் அப்பா இறந்த பிறகு அவருடைய சொத்துக்கள், வங்கி சேமிப்புகள், வீட்டின் பத்திரங்கள் என அனைத்தும் அத்தையின் கைக்கு வந்தன. ஒருவேளை என் அப்பாவின் மரணத்திற்கும் அத்தை இப்போது பேசும் இந்த சட்டவிரோத செயல்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமோ? என் பெற்றோர் உண்மையில் விபத்தில்தான் இறந்தார்களா? அல்லது அந்த எண்ணம் என் நெஞ்சை அடைத்தது. பயத்திலும் அதிர்ச்சியிலும் என் உடல் நடுங்க தொடங்கியது. அந்த ஆபத்தான இடத்தை விட்டு உடனே அகல வேண்டும் என்ற பதற்றத்தில் நான் பின்வாங்க முயன்றேன். ஆனால் விதி என் பக்கம் இல்லை. இருட்டில் அங்கே வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய பித்தளை தட்டின் மீது என் கால் பட்டுவிட்டது. டங் என்ற உலோகம் மோதும் சத்தம் அந்த அமைதியான இரவில் பேரிரைச்சலாக கேட்டது. யாரது அங்கே என்ற அத்தையின் கர்ஜனை குரல் கேட்ட அடுத்த கணமே அறை கதவு படாரென திறந்தது. வெளியே பயத்தில் உறைந்து போய் நின்றிருந்த என்னை பார்த்ததும் அத்தையின் முகத்தில் ஒரு கணத்தில் அதிர்ச்சியும் அடுத்த கணத்தில் கொடூரமான கொலவெறியும் மின்னியது. அவர் கையில் இருந்த தொலைபேசி நழுவும் நிலைக்கு சென்றது. உனக்கு அவ்வளவு தைரியமாடி என் அறவாசலில் நின்று என் பேச்சை ஒட்டு கேட்கிறாயா என்று உரிமையபடியே பாய்ந்து வந்த அத்தை என் முடியை பற்றி இழுத்து சுவரோடு சேர்த்து வைத்தார். அத்தை, இல்லை அத்தை, நான் தண்ணீர் குடிக்கத்தான் வந்தேன். சத்தியமா எதுவும் கேட்கலை என்று வலி தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டபடி அலறினேன். ஆனால் அவர் என் வார்த்தைகளை நம்ப தயாராக இல்லை. என் முகத்தை நோக்கி கையை உயர்த்தி மரியாதையாக சொல்லிவிடு மதி. என்னென்ன கேட்டாய்? ஏதாவது வெளியே சொன்னாய் என்றால் இந்த வீட்டிலிருந்து பிணமாகத்தான் வெளியே போவாய் என்று கோபத்தின் உச்சத்தில் மிரட்டினார். அவரது கண்கள் காட்டிய கொடூர வெறியில் நான் வெறும் கொடுமைக்கார அத்தையிடம் மட்டும் சிக்கவில்லை, ஏதோ ஒரு ஆபத்தான குடும்ப ரகசியத்தின் விளிம்பில் நிற்கிறேன் என்பது எனக்கு தெளிவாக புரிந்தது. என் வாழ்க்கையின் மிக இருண்ட பயங்கரமான அத்தியாயம் ஒன்று அந்த நிலவில்லா இரவில் தொடங்கப் போவதை என் மன உணர்வு உணர்த்தியது. என் எதிர்பாராத சிறு கவனக்குறைவால் பித்தளை தட்டு தரையில் விழுந்து நள்ளிரவின் அமைதியை கலைத்த அந்த நொடி என் வாழ்க்கையின் போக்கே மாறப்போகிறது என்பதை நான் உணரவில்லை. என் தலைமுடியை அடியோடு பிடித்து இழுத்து சென்று தன் அறைக்குள் தள்ளினார். அத்தை, வலிக்குது அத்தை, விட்டுடுங்க. நான் எதுவும் கேட்கல. சத்தியமா தண்ணீர் குடிக்கத்தான் வந்தேன் என்று நான் கைகூப்பி அலறியும் என் கண்ணீர் அந்த இரக்கமற்ற பாறை மனதை சிறிதும் அசைக்கவில்லை. அவர் மனதில் எழுந்த பயம் அவரை ஒரு அரக்கியாக மாற்றியிருந்தது. மூளையில் கிடந்த ஒரு தடிமனான கயிற்றை எடுத்து வந்தவர் என்னை வலுக்கட்டாயமாக ஒரு மர நாற்காலியில் அமர வைத்து என் கை கால்களை அசைய முடியாதவாறு இறுக்கி கட்டினார். கயிறு என் தோலை அறுத்து இரத்தம் கசிய செய்த வழியிலும் பயத்திலும் நான் கத்தினேன். பொய் சொல்லாதே மதி, என் காதால் கேட்டேன். நீ என் அறை வாசலில் நின்று கொண்டுதான் இருந்தாய் என்று கர்ஜித்தபடியே என் கன்னத்தில் ஓங்கி அடித்தார். என் கண்கள் இருண்டன. உதட்டோரம் ரத்தம் கசிந்து வழிந்தது. அதன் பின் என்னை அந்த நாற்காலியோடு அப்படியே தூக்கி கொண்டு வீட்டின் பின்புறம் பல வருடங்களாக பூட்டி கிடந்த ஒரு பழைய அறைக்கு இழுத்து சென்றார். அந்த அறை தூசி, பூச்சிகள் மற்றும் ஒட்டடைகள் நிறைந்த சூரிய வெளிச்சமே படாத ஒரு இருண்ட அறை. அதன் இரும்பு கதவை திறந்தவர் என்னை உள்ளே தள்ளி, உன் வாய் அடங்கும் வரை, நீ என்ன கேட்டாய் என்று உண்மையை ஒத்துக்கொள்ளும் வரை இந்த அறையை விட்டு வெளியே வர முடியாது என்று உரிமை விட்டு கதவை நங்கென்ற சத்தத்துடன் சாத்தி வெளிப்புறமாக பூட்டினார். அத்தை, கதவை திறங்க, எனக்கு இருட்டுனா பயம் அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க என்று நான் கதவை என் உடலால் முட்டி அலறிய குரல் அந்த பெரிய பங்களாவின் சுவர்களிலேயே மோதி எனக்கு திரும்ப கேட்டது. அந்த சிறிய இருட்டு அறையில் அடர்ந்த காரிருள் மட்டுமே என்னை சூழ்ந்திருந்தது. காற்றில் மூச்சு திணறும் அளவிற்கு தூசியின் நெடி வீசியது. கை கால்கள் கயிற்றால் பிணைக்கப்பட்டிருக்க கூர்மையான பித்தளை தட்டின் சத்தமும் அத்தையின் மிரட்டலும் என் காதுகளில் திரும்ப திரும்ப எதிரொலித்தன. சரக்கு, பழைய கேஸ், சொத்துக்கள், அத்தை மறைக்கும் அந்த கொடூரமான ரகசியம் என்னவாக இருக்கும்? என் அப்பா அம்மாவின் விபத்திற்கும் இதற்கும் என்ன தொடர்பு? பயத்தால் என் உடலின் ஒவ்வொரு அணுவும் நடுங்கிக் கொண்டிருக்க அந்த நிலவில்லா இரவின் இருண்ட அறையில் என் உயிரை கையில் பிடித்து கொண்டு அனாதையாக அழுது கொண்டிருந்தேன். தூசியும் ஒட்டடையும்
நிறைந்த அந்த இருண்ட அறையின் மூலையில் கை கால்கள் கண்டுண்டு கிடந்த எனக்கு ஒவ்வொரு வினாடியும் யுகமாய் நகர்ந்தது. சுவர்களில் ஊர்ந்து சென்ற பூச்சிகளின் சலசலப்பும் உடலை அறுக்கும் கயிற்றின் வலியும் என்னை நரக வேதனையில் தள்ளின. ஆனால் அதைவிட என்னை உலுக்கியது அத்தை சிவகாமி மறைக்கும் அந்த ரகசியம் என்னவாக இருக்கும் என்ற அச்சம்தான். நேரம் நகர நகர கதவுக்கு வெளியே அடிமேல் அடி வைத்து யாரோ நடந்து வரும் காலடி சத்தம் கேட்டது. மூச்சை அடக்கி கொண்டு கதவின் இரும்பு சத்தத்தின் சிறு இடைவெளி வழியே என் கவனத்தை குவித்தேன். வெளியே அத்தையும் காவியாவும் நின்று கொண்டிருந்தார்கள். காவியாவின் முகத்தில் எவ்வித பயமோ இரக்கமோ இல்லை. மாறாக ஒருவித கொடூர புன்னகை மட்டுமே மிளிர்ந்தது. காவியா மிகவும் சாதாரணமான தொனியில், அம்மா, இவளை இப்படியே அடைச்சி வச்சிருந்தா நமக்கு தான் ஆபத்து. எப்படியும் நம்ம ரகசியம் இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசாமல் இவ கதையை மொத்தமா முடிச்சிடுங்களேன் என்றாள். அதை கேட்ட நொடியில் என் ரத்தம் உறைந்து போனது. அப்படி என்றால் காவியாவிற்கும் அந்த ரகசியம் தெரியுமா? உடன் பிறந்த சகோதரி போல ஒரே கூரையின் கீழ் வளர்ந்த ஒருத்தி என் உயிரை பறிப்பதை பற்றி எப்படி இவ்வளவு சுலபமாகவும் இரக்கமின்றியும் பேச முடிகிறது? என் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. அத்தை சிவகாமி சற்று யோசித்துவிட்டு பதிலளித்தார். அவ்வளவு அவசரப்படாதே காவியா. இவளுக்கு இப்போது ஏதாவது ஆச்சுன்னா ஊராரும் போலீஸும் கண்டிப்பா நம்மைதான் சந்தேகப்படும். ஏற்கனவே பழைய விஷயத்துல நம்ம மேல கண்ணு இருக்கு. நான் ராகுலுக்கு போன் பண்ணிட்டேன். அவன் நாளைக்கு காலையில இங்க வரான். அந்த டீலை முதல்ல முடிச்சிட்டு அப்புறம் இவளை என்ன பண்றதுன்னு நிதானமா முடிவெடுக்கலாம். ராகுல் டீல்? எனக்கு எதுவும் புரியவில்லை. ராகுல் யார்? அத்தை அவனிடம் பேச துடிக்கும் அந்த டீல் என்ன? என் மூளை தீவிரமாக கணக்கு போட தொடங்கியது. என் பெற்றோரின் திடீர் மரணம், அவர்களின் சொத்துக்கள், அத்தையின் கைக்கு மாறிய விதம், நள்ளிரவில் பேசப்பட்ட சட்டவிரோத பொருட்கள், இப்போது ராகுல் என்ற புதிய நபரின் வருகை, இவை அனைத்தும் ஏதோ ஒரு மிகப்பெரிய பயங்கரமான சதிவலையின் முடிச்சுகள் என்பது எனக்கு மெல்ல புரிய தொடங்கியது. அவர்கள் இருவரின் உரையாடல் இருந்தும் ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக விளங்கியது. என் உயிருக்கு ஆபத்து மிக அருகில் வந்துவிட்டது. நாளை ராகுல் வந்த பிறகு என் ஆயுள் முடிந்துவிடும். அச்சத்தில் என் இதயம் துடிக்கும் சத்தம் எனக்கே பலமாக கேட்டது. அனாதையாய் இந்த இருண்ட அறையிலேயே என் வாழ்க்கை முடிந்து விடுமா? என் பெற்றோரின் மரணத்தின் பின்னணியில் இருக்கும் உண்மையை கண்டறியாமலே நான் பிணமாக போகிறேனா? கண்ணீர் என் கன்னங்களை நனைக்க அந்த இருண்ட அறையில் என் பிஞ்சு மனம் தப்பிக்க ஏதேனும் வழி கிடைக்குமா என்று மரண பயத்தோடு துடிக்க தொடங்கியது. இரவு முழுதும் பயத்திலும் கயிற்றின் வலியிலும் துடித்து கொண்டிருந்த எனக்கு விடியல் எப்போது வரும் என்றே தெரியவில்லை. அந்த இருண்ட அறையில் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். மறுநாள் காலை இருட்டு அறையின் கதவு திடீரென திறந்தது. நீண்ட நேரமாக இருளிலேயே இருந்ததால் திடீரென பரவிய வெளிச்சம் என் கண்களை கூச வைத்தது. கண்களை சிமிட்டி மெல்ல திறந்து பார்த்தேன். அங்கே அத்தை சிவகாமி, காவியா மற்றும் இரு ஆட்களுடன் ஒரு வயது முதிர்ந்த கொடூரமான தோற்றமுடைய நபர் நின்று கொண்டிருந்தார். அந்த நபரின் பார்வையில் எந்த மனிதநேயமும் இல்லை. என்னை ஒரு உயிராக பார்க்காமல் ஒரு மேஜையோ நாற்காலியோ போல மேலிருந்து கீழ் வரை ஒருவித அருவருப்பான பார்வையால் பார்த்தான். அத்தை சிவகாமி அந்த நபரை நோக்கி, பார்த்தியா ராகுல், நான் சொன்ன பொண்ணு இவதான். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத சுத்தமான பொண்ணு என்றார். ஏதோ சந்தையில் ஒரு பொருளை பற்றி பெருமையாக பேசுவதை போல. ராகுல் தன் மீசையை முறுக்கியபடியே நக்கலாக சிரித்துவிட்டு, பொண்ணு உண்மையிலேயே லட்சணமாத்தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, எவ்வளவு விலை பேசுற என்றான். அத்தை ஒரு நொடி கூட தயங்காமல், ரூபாய் 50 லட்சம், ஒரு ரூபாய் கூட குறையாது என்றார். அதை கேட்ட ராகுல் விழுந்து விழுந்து சிரித்துவிட்டு, 50 லட்சமா? இவளுக்கு 70 லட்சம் தரேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னைக்கே என் கூடவே கூட்டிட்டு போறேன் என்றான். பிறகு அத்தையின் அருகே சென்று குரலை தாழ்த்தி, சரி, நாம பேசின அந்த இன்னொரு போதை பொருளும் வந்து சேர்ந்துடுச்சுல்ல, அதுல எந்த பிரச்சனையும் இல்லையே என கேட்டான். அத்தை இரக்கமின்றி சிரித்து கொண்டே, எல்லாம் தயாராக இருக்கிறார்கள், பணத்தை கொடுத்துட்டு இவளையும் அந்த சரக்கையும் கூட்டிட்டு போகலாம் என்றார். அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தது. என் சொந்த அத்தை பணத்திற்காக என்னை ஒரு போதைப் பொருள் கடத்தல் கும்பலிடம் விற்க பார்க்கிறார் என்பதும், அவர் இத்தனை வருடங்களாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருகிறார் என்பதும் எனக்கு அணுமணுவாக புரிந்தது. என் பெற்றோர் சம்பாதித்து வைத்த சொத்துக்களை பறித்தது போதாதென்று இப்போது என் உயிரையும் மானத்தையும் விற்க துணிந்து விட்டார்களா?
அத்தை, வேண்டாம் அத்தை, என்னை விட்டுடாதீங்க. நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். என்னை விட்டுடுங்க என்று கதறி அழுதேன். ஆனால் காவ்யா தன் தாயின் அருகில் நின்று கொண்டு என்னை ஏளனமாக பார்த்து சிரித்தாள். என் பெற்றோரின் மரணம் விபத்து இல்லை, அதுவும் இந்த அத்தையின் சதியாகத்தான் இருக்கும் என்ற உண்மை என் மனதில் தீயாக பற்றி எரிந்தது. இந்த நரகத்தில் இருந்து நான் தப்பிக்காவிட்டால் என் வாழ்க்கை முற்றிலும் அழிந்துவிடும் என்பது எனக்கு தெளிவாக விளங்கியது. ராகுல் தன் ஆட்களுடன் வீட்டின் வெளியே சென்றதும் என் மனதில் இருந்த மரண பயம் எல்லையை கடந்து அலறியது. கதவை அத்தை பூட்டுவதற்குள் எப்படியோ என் உடலை திரட்டி சிவகாமி அத்தையின் காலில் விழுந்து கதறினேன். அத்தை, என்னை யாருக்கும் வித்துடாதீங்க அத்தை, என் மேல இறக்கப்படுங்க. நான் உங்க வீட்டிலேயே ஆயுசுக்கும் கூலி இல்லாத வேலைக்காரியா இருக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். என்னை அந்த அரக்கன் கூட அனுப்பிடாதீங்க என்று அவர் கால்களை பிடித்து கொண்டு கண்ணீருடன் கெஞ்சினேன். ஆனால் அந்த பாறை மனதில் சிறு இரக்கம் கூட துளிர்க்கவில்லை. அத்தையும் காவியாவும் என்னை பார்த்து நக்கலாக சிரித்தார்கள். காவ்யா என் கரங்களை பலவந்தமாக விலக்கி தள்ளிவிட்டு, இத்தனை வருஷமா எங்க தலையில பாரமா என் கண்ணுக்கு உறுத்தலா இருந்த, போறப்போ 70 லட்சத்தை அள்ளி கொடுத்துட்டு போற, உன்னால எங்களுக்கு இவ்வளவு பெரிய லாபம் வரும்னு நாங்க நினைக்கவே இல்லடி என்று ஏளனமாக பேசினாள். அத்தை சிவகாமி என் முகத்தை அருவருப்போடு பார்த்து, இன்னும் சில மணி நேரத்துல ராகுல் பணத்தோட வருவான், அது வரைக்கும் அமைதியா இங்கே கெட, அதிகமா கத்துனா என்றால் போறதுக்கு முன்னாடியே உன்னை பிணமாக்கி விடுவேன் என்று மிரட்டிவிட்டு கதவை மீண்டும் பலமாக சாத்தி பூட்டினார். அந்த இருட்டு அறையில் இரும்பு கதவு பூட்டப்பட்ட ஓசை எதிரொலித்த அந்த நொடி கணத்தில் என் அழுகை சட்டென்று நின்றது. என் கண்ணீர் துளிகள் காய்ந்து போயின. இதுவரை என் நெஞ்சில் உறைந்திருந்த பயமும் தாழ்வும் மனப்பான்மையும் மெல்ல விலகி அதற்கு பதிலாக இரத்தத்தில் ஒருவிதமான ஆத்திரமும் வெறியும் பற்றி கொண்டது. இனி அழுவதாலோ காலில் விழுந்து கெஞ்சுவதாலோ எந்த பயனும் இல்லை என்பதை என் மனம் அணுவணுவாக உணர்ந்தது. என் பெற்றோரை கொன்று என் சொத்துக்களை பறித்து என் கனவுகளை சிதைத்து இப்போது என்னையே ஒரு பொருளை போல விற்க துணியும் இந்த அரக்கர்களிடம் இரக்கத்தை எதிர்பார்த்தது என் அறியாமை. நான் வாழ வேண்டும். என் பெற்றோரின் மரணத்திற்கு பின்னால் இருக்கும் உண்மையை உலகிற்கு வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த கொடூர மனிதர்களுக்கு சட்டத்தின் முன் தகுந்த தண்டனை வாங்கி தர வேண்டும் என்ற உறுதியான முடிவு என் மனதிற்குள் வீரியமாக எழுந்தது. என் கண்களில் இருந்த அப்பாவித்தனம் மறைந்து ஒரு புதிய துணிவு பிறந்தது. கயிற்றால் பிணைக்கப்பட்டிருந்த என் கரங்களை அசைத்து பார்த்தேன். இந்த இருண்ட அறையிலிருந்தும் அத்தையின் சதியிலிருந்தும் தப்பிக்க நான் என் முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அடுத்த நாள் இரவு ராகுல் பணத்துடன் வந்து என்னை அழைத்து செல்லவிருக்கிறான். இந்த இருட்டு அறையிலிருந்து தப்பிக்க வழி ஏதும் இல்லையா என்று ஒவ்வொரு நொடியும் என் மனம் துடித்து கொண்டிருந்தது. சுவர்களையும் கதவையும் ஆவலோடு நோட்டமிட்டபடி தப்பிப்பதற்கான திட்டங்களை யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது நள்ளிரவை நெருங்கி கொண்டிருந்த அந்த வேளையில் வீட்டின் வெளியே திடீரென பல வாகனங்கள் அதிவேகமாக வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து மனிதர்களின் கூச்சலும் பூட்ஸ் கால்களின் அதிரடி சத்தமும் அந்த பங்களாவை உலுக்கின. என்ன நடக்கிறது வெளியே? நான் மூச்சை அடக்கி கொண்டு இரும்பு கதவின் இடைவெளி வழியே கவனித்தேன். அடுத்த சில வினாடிகளில் இருண்ட அறையின் கதவு பலமாக தட்டப்பட்டு பூட்டு உடைக்கப்பட்டு திறக்கப்பட்டது. மின்சார வெளிச்சம் அறைக்குள் பாய அங்கே கம்பீரமான காவல் சீருடையில் ஒரு அதிகாரி நின்று கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் துப்பாக்கிகளுடன் பல காவலர்கள் அந்த பங்களா முழுவதையும் சுற்றி வளைத்திருந்தார்கள். அந்த அதிகாரி நேராக என் அறைக்கே வந்து கயிற்றால் பிணைக்கப்பட்டிருந்த என் கை கால்களை தன் கையில் இருந்த கத்தியால் வேகமாக அறுத்து விடுவித்தார். கனிவான குரலில் என் தோளை தொட்டு, பயப்படாதே அம்மா, நான் ஐபிஎஸ் அதிகாரி விஜயராகவன், இனி உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, எல்லாமே முடிந்தது என்றார். அவர் கூறிய அந்த வார்த்தைகள் என் செவிகளில் அமுதமாய் பாய்ந்தன. என் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. வெளியே ஹாலில் பார்த்தபோது அத்தை சிவகாமியையும் காவியாவையும் பெண் காவலர்கள் கைப்பிடியாக பிடித்து வைத்திருந்தார்கள். இத்தனை நாட்களாக பண மமதையிலும் கொடூரத்திலும் ஆடிய அவர்களின் முகத்தில் இருந்த கொழுப்பு முற்றிலும் அடங்கி பயத்தில் உதடுகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அதிகாரி விஜயராகவன் அத்தையை பார்த்து உறைந்த குரலில், சிவகாமி, உன்னோட போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பை ரொம்ப நாளா நாங்க கண்காணிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு ராகுலை ரெட் ஹேண்டா பிடிச்சப்போ தான் நீ சொந்த அண்ணன் பொண்ணையே விற்க துணிஞ்ச அந்த கொடூரமான விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது என்றார்.
நீதிக்கும் தர்மத்திற்கும் கிடைத்த இந்த முதல் வெற்றியை கண்டபோது என் மனதிற்குள் உறைந்திருந்த இருள் விலகி ஒரு புதிய நம்பிக்கை விடியல் பிறப்பதைப் போல உணர்ந்தேன். வீட்டின் மூலை முடுக்குகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருள் பொட்டலங்களை போலீசார் அதிரடியாக கைப்பற்றினார்கள். மேலும் தப்பியோட முயன்ற ராகுலையும் அவனது கூட்டாளிகளையும் பங்களாவிற்கு வெளியே வழிமறித்து கைது செய்தனர். நான் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் நடுங்கியபடியே சோபாவில் அமர்ந்திருந்தேன். அப்போது IPS அதிகாரி விஜயராகவன் என் எதிரே வந்து கனிவோடு அமர்ந்தார். என் முகத்தை பார்த்து மென்மையாக புன்னகைத்தவர், மதி, என்னை தெரியவில்லையா, என்னை அடையாளம் தெரியவில்லையா என கேட்டார். நான் குழப்பத்துடன் என் தலையை ஆட்டி இல்லை சார் என்று தயக்கத்துடன் கூறினேன். அவர் தன் புன்னகையை விரித்து, தினமும் உங்கள் தெருமுனையில் காய்கறி வண்டி தள்ளி கொண்டு வருவேனே, அந்த காய்கறிக்காரன் நான் தான் என்றார். நான் கேட்ட அந்த வார்த்தைகளில் தூக்கி வாரி போடப்பட்டவள் போல அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் கண்களை விரித்து அவரை உற்று பார்த்தேன். இப்போதுதான் கவனித்தேன், அந்த பச்சை காய்கறி வண்டியின் பின்னால் நின்று சிரித்த முகத்தோடு என்னிடம் காய்கறி கொடுப்பவரே இந்த உயர் காவல் அதிகாரிதான். அதிகாரி விஜயராகவன் விளக்கத்தை தொடர்ந்தார். ராகுலின் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலை பிடிக்க நாங்கள் கடந்த பல மாதங்களாக ரகசிய திட்டமிட்டு வந்தோம். உன் அத்தை சிவகாமிக்கும் இந்த கும்பலுக்கும் தொடர்பிருப்பது எங்கள் விசாரணையில் தெரிய வந்தது. அந்த பங்களாவிற்குள் நடக்கும் சட்டவிரோத செயல்களை துப்பு துலக்கவே நான் காய்கறிக்காரனாக வேடமிட்டு அந்த தெருவில் சுற்றி வந்தேன். சிறிது இடைவெளி விட்டு அவர் என்னை ஆதுரமாக பார்த்து கூறினார், ஆனால் நேற்று நள்ளிரவில் நீ அத்தையின் பேச்சை ஒட்டு கேட்டதையும் உன்னை அந்த பாவி ராகுலிடம் 70 லட்சத்திற்கு விற்க திட்டமிட்டதையும் என் வயர்லெஸ் கருவி மூலம் மறைந்திருந்து கேட்டுவிட்டேன். உனக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உடனே என் சிறப்பு படையை திரட்டி வந்து உன்னை காப்பாற்றினோம். அவர் சொன்னதை கேட்ட என் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. அன்று என்னை காய்கறிக்காரர் என்று கேலி செய்த அத்தையும் காவியாவும் இன்று அதே மனிதரால் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். என் வாழ்க்கையின் கொடூர இருள் விலகி நீதி ஒளி வீச தொடங்கிய அந்த தருணம் எனக்கு ஒரு புதிய சுவாசத்தை கொடுத்தது. அன்று என் மனதில் பல வருடங்களாக உறைந்திருந்த மரண பயமும் வேதனையும் முழுமையாக விலகின. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது IPS அதிகாரி விஜயராகவன் சமர்ப்பித்த வலுவான ஆதாரங்களினாலும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஆள் கடத்தல் குற்றச்சாட்டுகளினாலும் சிவகாமி அத்தை, காவியா மற்றும் ராகுல் ஆகியோரின் கொடூரமான குற்றங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டன. நீதிபதி அவர்களுக்கு கடுமையான சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். தன் தாய் செய்த பாவங்களுக்கு துணையாக இருந்த காவியாவும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியவில்லை. அதன் பிறகு அதிகாரி விஜயின் பெரும் முயற்சியால் அத்தை சிவகாமி சாமர்த்தியமாக ஏமாற்றி பறித்த என் பெற்றோரின் சொந்த வீடு, வங்கி சேமிப்புகள் மற்றும் சொத்து பத்திரங்கள் அனைத்தும் சட்டபூர்வமாக மீண்டும் எனக்கே வந்து சேர்ந்தன. நீண்ட இடைவெளிக்கு பிறகு என் பெற்றோர் எனக்கு அன்போடு கட்டி கொடுத்த என் சொந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தேன். அங்கு சுதந்திர காற்றை சுவாசித்தபடி என் புதிய வாழ்க்கையை தொடங்கினேன். இப்போது என் வீட்டில் பயமில்லை, உடலை சித்திரவதை செய்யும் கயிறுகள் இல்லை, நெஞ்சை பிளக்கும் ஏளன பேச்சுகள் இல்லை. என் தந்தை கண்ட லட்சிய கனவான மருத்துவர் படிப்பை தொடர மீண்டும் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டேன். ஜன்னல் வழியே வானத்தை பார்த்தபோது என் அன்பான அம்மாவும் அப்பாவும் நட்சத்திரங்களாய் நின்று என்னை ஆசிர்வதிப்பதைப் போலவும், சாதித்து விட்டாய் என் மகளே என்று புன்னகைப்பதைப் போலவும் எனக்கு தோன்றியது. என் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் முடிந்து புதிய வசந்தம் பிறந்தது. நாட்கள் வேகமாக உருண்டோடின. சட்ட போராட்டங்களும் கசப்பான நினைவுகளும் மெல்ல மெல்ல என் மனதை விட்டு விலக மருத்துவராகும் கனவை நோக்கி என் கவனத்தை செலுத்தி வந்தேன். ஒரு நாள் மாலை என் படிப்பிற்கு தேவையான புத்தகங்களை வாங்குவதற்காக கடைவீதிக்கு சென்றுவிட்டு திரும்பும்போது தெருமுனையில் அதிகாரி விஜயராகவனை எதிர்பாராத விதமாக சந்திக்க நேர்ந்தது. கம்பீரமான தன் சீருடையை கடந்து எப்போதும் போல அதே கனிவான புன்னகையோடு என்னை நோக்கி வந்தார். எப்படி இருக்கிறாய் மதி? படிப்பு எப்படி போகிறது என்று நல விசாரிப்புகளை மேற்கொண்டார். நான் புன்னகையுடன் நல்லா இருக்கேன் சார், உங்க உதவினாலதான் இன்னைக்கு நான் நிம்மதியா என் படிப்பை தொடர முடிகிறது என்று நன்றியோடு கூறினேன். அவர் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் வழக்கமான அதிகார தொனியை
தவிர்த்து சற்றே தயக்கத்துடனும் மரியாதையுடனும் என்னிடம் பேசத் தொடங்கினார். மதி, நான் என் காவல் பணியில் எத்தனையோ குற்றவாளிகளையும் எத்தனையோ மனிதர்களையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கொடூரமான துன்பங்களையும் சித்திரவதைகளையும் சந்தித்தும் தன் மன வலிமையை இழக்காமல் கம்பீரமாக நிற்கும் உன்னை போன்ற ஒரு பெண்ணை பார்த்ததில்லை. உன்னை பார்த்த நாள் முதலே உன் குணமும் துணிவும் என்னை மிகவும் கவர்ந்து விட்டன. சிறிது இடைவெளி விட்டு என் கண்களை நேராக பார்த்து தன் மனதில் இருப்பதை வெளிப்படுத்தினார். உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது மதி. நீ சம்மதித்தால் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு தோழனாக ஆதரவாக பாதுகாப்பாக இருக்க விரும்புகிறேன். என்னை மணந்து கொள்வாயா? அவர் கேட்ட அந்த வார்த்தைகள் என்னை ஒரு கணம் மெய்சிலிருக்க வைத்தன. காய்கறிக்காரனாக வந்து என் நிலையை அவதானித்தது முதல் உயிராபத்தில் இருந்த என் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றிய காவல் அதிகாரியாக நின்றது வரை அந்த மனிதரின் நேர்மையும் கனிவும் எனக்கு நன்கே தெரியும். அவரது கண்களில் போலித்தனம் ஏதுமின்றி உண்மை மட்டுமே பிரகாசித்தது. என் வாழ்வின் இருண்ட அத்தியாயங்களில் ஒளியேற்றிய அந்த மனிதரை என் வாழ்வின் துணையாக ஏற்பதில் எனக்கு முழு சம்மதம். நான் புன்னகையுடனும் கண்களில் வலியும் ஆனந்த கண்ணீருடனும் என் சம்மதத்தை தலையசைத்து தெரிவித்தேன். என் வாழ்வில் வசந்தத்தின் அடுத்த பக்கம் அழகாக தொடங்கியது. எங்கள் திருமணம் மிக எளிமையாகவும் அதே சமயம் தெய்வீகமான ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாகவும் நடைபெற்றது. ஆடம்பரங்கள் ஏதுமின்றி விஜயின் நெருங்கிய குடும்பத்தினர் மற்றும் வாழ்த்துக்கள் கூறிய நல்லுள்ளங்கள் முன்னிலையில் எங்கள் புதிய வாழ்க்கை தொடங்கியது. திருமணத்திற்கு பிறகு நான் விஜயின் இல்லத்திற்கு சென்றபோது எனக்கு ஒரு புதிய உலகமே திறந்தது. விஜயின் தாயார் என்னை வெறும் மருமகளாக பார்க்காமல் தன் சொந்த மகளை விட மேலாக நேசித்தார். இத்தனை காலம் நீ அனுபவித்த கஷ்டங்கள் போதும் அம்மா, இனி இந்த வீடு உன்னோடது, நாங்க உனக்கு இருக்கோம் என்று அவர் கண்ணீருடன் என்னை அணைத்து கொண்ட போது சிவகாமி அத்தையின் வீட்டில் நான் இழந்த தாய் அன்பையும் அரவணைப்பையும் மீண்டும் பெற்றதாக உணர்ந்தேன். என் கணவர் விஜய் என் மீது அளவற்ற அன்பையும் மரியாதையையும் பொழிந்தார். என் கனவுகளுக்கு சிறகுகள் கொடுத்து நான் விட்டுப்போன மருத்துவர் படிப்பை மீண்டும் தொடங்கி வெற்றிகரமாக முடிக்க எனக்கு முழு ஆதரவாக நின்றார். அன்று காய்கறிக்காரனாக என் துன்பத்தை புரிந்து கொண்ட அதே மனிதர் இன்று என் வாழ்க்கை பயணத்தின் உண்மையான வழிகாட்டியாகவும் பாதுகாவலனாகவும் மாறினார். நாட்கள் பேரன்போடு நகர ஒரு வருடத்திற்கு பிறகு எங்கள் அன்பின் சாட்சியாக எங்கள் வாழ்க்கையை மேலும் அர்த்தமுள்ளதாக்க ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தாள். மருத்துவமனையில் அந்த பிஞ்சு மகளை முதல் முறையாக என் கைகளில் ஏந்திய போது என் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைந்தன. இத்தனை வருடங்களாக என் நெஞ்சில் உறைந்திருந்த கடந்த கால கண்ணீரும் வலியும் அந்த இருண்ட அறையின் வேதனைகளும் அந்த ஒரு நொடியில் பனி போல முற்றிலும் மறைந்து போயின. என் குழந்தையின் பிஞ்சு புன்னகையில் என் அம்மாவின் சாயலையும் அவளது மெல்லிய ஸ்பரிசத்தில் என் அப்பாவின் ஆசியையும் நான் தெளிவாக உணர்ந்தேன். துன்பங்களும் கொடூரங்களும் சூழ்ந்த இருண்ட நிலவில்லா இரவுகள் முற்றிலும் கடந்து போயின. என் வாழ்க்கையில் அன்பும் அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்த உண்மையான புது வசந்தம் என்றும் மாறாமல் வீசத் தொடங்கியது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.